லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே தாட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும், நம்மளோட எண்ணங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு தாட்டோட ஒரு எமோஷன் கனெக்ட் ஆகி தான் இருக்கும். நீங்கள் என்ன மாதிரி எண்ணத்தை வெளிப்படுத்தினாலும் அதோட சேர்ந்து ஏதோ ஒரு எமோஷன் நீங்கள் வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருப்பீங்க. ஒன்று சந்தோஷமாக இருக்கலாம், இல்லை கவலையாக இருக்கலாம், சோகமாக இருக்கலாம், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு எமோஷனை நம்மளே அறியாமல் அந்த ஒரு பர்டிகுலர் தாட்டோட நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டை பொறுத்த வரைக்கும் லாஜிக்ஸ் எல்லாம் ரொம்ப தெரியாது. ஸோ அனலைஸ் பண்ணுறது, கால்குலேட் பண்ணுறது, ரொம்ப லாஜிக்கலாக யோசிக்கிறது, இது எதுவுமே சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியாது. சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன் அண்ட் ஒன்லி எமோஷன்ஸ். அதுவும் அந்த எமோஷன்ஸ் ரொம்ப இன்டென்ஸாக டீப்பாக இருந்தால் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் என்ன மாதிரி எமோஷன்ஸை ஃப்ரீக்வெண்ட்டாக வெளிப்படுத்துறீங்க அதுதான் உங்களோட லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கும். இதை நீங்கள் டே டு டே லைஃப்பில் கவனித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் என்ன எமோஷனாக வெளிப்படுத்துறீங்க, பயத்தை வெளிப்படுத்துறீங்களா, சந்தோஷத்தை வெளிப்படுத்துறீங்களா, இதுதான் உங்கள் லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த எமோஷனை மாற்ற உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டும் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸை உங்கள் லைஃப்பில் கொண்டு வர ஆரம்பிக்கும். ஸோ இது எப்படி நம்மளால் எமோஷன்ஸை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் தாட்டோட நம்ம கனெக்ட் ஆகிறோம். ஸோ முதல்ல உங்களோட தாட்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்கிறாங்க. பட் தாட்ஸ் மட்டும் ஹேண்டில் பண்ணால் பத்தாது. ஸோ நீங்கள் என்ன மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்கிரிப்டிங் ஏதாவது யூஸ் பண்ணலாம், அஃபர்மேஷன் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் தாட்ஸோட தான் டீல் பண்ணுறீங்க, உங்களோட எண்ணங்களோட தான் டீல் பண்ணுறீங்க. பட் அந்த ப்ராசஸ் பண்ணும்போது வெறும் நீங்கள் எழுதுறீங்களா, வெறும் ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்களா, இல்லை வெறும் சொல்கிறீங்களா, அதை கவனிங்க. இல்லை அதுக்கு பின்னாடி என்ன எமோஷனை நீங்கள் வெளிப்படுத்துறீங்கன்றதை கொஞ்சம் ஆழமாக கவனிச்சு பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், நீங்கள் எந்த இடத்துல மிஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் மிஸ் பண்ணுறதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. யூ கேன் சேஞ்ச் யுவர் எமோஷன்ஸ், யூ கேன் ஷிஃப்ட் யுவர் எமோஷன்ஸ். அண்ட் இதெல்லாம் புரியும் போது உங்களோட எமோஷன்ஸை யூ கேன் ஹேண்டில் இட் பெட்டர். ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வித் ப்ராக்டிஸ் இட் இஸ் பாசிபிள். ஸோ நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் பாசிபிள் இல்லை, அது நான் ஒரு சிச்சுவேஷனுக்கு தானே ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். கிடையாது. யூ கேன் ஹேண்டில் யுவர் எமோஷன்ஸ் இன் அ பெட்டர் வே. நீங்கள் எமோஷன்ஸ் எப்படி வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கிறது கூட இட்ஸ் அ ஹேபிச்சுவல் ரெஸ்பான்ஸ் தான். நீங்கள் ஒரு விதமாக வெளிப்படுத்திருக்கீங்க, அதையே பழகிட்டீங்க, இப்போ அந்த பழக்கத்தை கொஞ்சம் மாற்ற போகிறீங்க. ஸோ அது எல்லாமே இட்ஸ் அ ட்ரிக் டு இன்ஃப்ளூயன்ஸ் அ சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை ரொம்ப அழகாக ஆக்சலரேட் பண்ண முடியும். உங்கள் லைஃப்க்கு என்ன தேவையோ நீங்கள் ரொம்ப சீக்கிரமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் அந்த விஷயத்தை கொண்டு வர முடியும்.